சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன்ப்பா, கேட்டுக்கோங்க. ராஜ்மோகன் கேட்டிருக்காரு, 8 மாசத்துல இருந்து டெய்லி கஷாயம் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, அப்படி குடிச்சாதான் உங்களுக்கு அந்த எலும்புகள்லாம் நல்லா விலையை கொடுக்கும், ஈஸியா டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்ரா கேட்டிருக்காங்க, அவங்க மகனுக்கு 5 வயசு ஆகுதான், தொண்டையில சதை வளர்ந்துருக்கான். டாக்டர் சொல்றாங்களா 8 வயசுல எல்லாம் சரியா போகும், அப்படி இல்லை நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமலே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவனுக்கு தொண்டை கட்டு வலியெல்லாம் இருக்காமா, அதுக்கு என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. சுக்கு, மிளகுனா வெள்ளை மிளகு, சுக்கு, வெள்ளை மிளகு, திப்பிலி எல்லாம் ஒரே அளவா எடுத்துக்கோங்கப்பா. 10 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காயை உரிச்ச அரிசி ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஏலக்காய் அரிசியை தவிர்த்து அந்த கொஞ்சம் லேசா வறுத்துக்கிட்டு இந்த ஏலக்காய் விதையும் போட்டு பவுடர் பண்ணிக்கிட்டு அந்த 5 வயசு குழந்தைக்கு தேன் கலந்து கொடுத்துருங்கப்பா. காலையிலையும் சாயந்தரமும் கொடுங்க. அப்புறம் அவனை ஜில்லுன்னு சாப்பிட வைக்கிறது தான் சொல்லியிருக்கீங்க. தண்ணி குடிக்கும் போது குடிஞ்சு அன்பாட்டில் அவசரத்தில் கடக்குன்னு குடிச்சிட போறான். கொஞ்சம் கொஞ்சமா சப்பி சாப்பிட சொல்லுங்க. ரொம்ப கத்தி செஞ்சு ரொம்ப சத்தம் போட்டு கத்துனான்னா அவனுக்கு அந்த உள்நாக்க பாதிச்சா கூட அந்த மாதிரி ஆகும். அதனால சத்தம் போட்டு அமைதியா பேச சொல்லுங்க. இதுலயும் சந்தோஷத்துல குழந்தை ரொம்ப கத்தி பேசுறவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்கப்பா. கேட்டிருக்காங்கப்பா, 2 குழந்தைய இருக்காங்க எனக்கு. 2வது பையன் பிறந்தப்ப நான் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் கெட்டியாவே வருது. அடிக்கடி லேசா வெள்ளையும் படுது, அந்த வெள்ளையுமே கெட்டியா தான் படுது. இதுக்கு என்ன செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சரியா உங்களுக்கு நீங்க பிரசவமானப்போ உங்களுக்கு கழிவு சரியா வெளியேறல போல, அதுக்குதான் அந்த தண்ணி எல்லாம் அடிப்பாங்க. நீங்க ஆப்ரேஷன் பண்ணதுனால தண்ணி அடிக்காம விட்டதுனால ஒரு சிலருக்கு அப்படி ஆயிருக்கலாம். நீங்க அந்த நேரத்துல இந்த மருந்துகள்லாம் இந்த கடையில விற்கிது, நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இல்லாட்டி ஆயுர்வேத கடையில இந்த பிரசவ பேறுகால மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கழிவெல்லாம் போயிருக்கும். அப்படி போகாம போயிரு, அதனால நீங்க சரியா சாப்பிட்டீங்களா என்னமோ தெரியல. அதனால உள்ள அந்த அடசல் இருந்துகிட்டு உங்களுக்கு அப்பப்ப கெட்டியா போகுதுப்பா. இதை நீங்க இந்த சதகுப்பன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில விற்கும்ப்பா. அதை வாங்கிட்டு 1 ஸ்பூனை போட்டு டெய்லி எந்த நேரமாவது குடிக்கலாம். 1 ஸ்பூனை லேசா வறுத்து அதுல 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி சிறு தீயில வச்சு வேக வச்சு அதுல கொஞ்சம் பனங்கள் கண்டு போட்டு வேக வச்சு ஒரு 3/4 கிளாஸ் வத்தவும் நீங்க அதை வடிச்சு டெய்லி குடிங்க. உங்களுக்கு அந்த வயிற்றுல இருக்க அந்த கழிவுகள்லாம் போயிருப்பா. 3 நாளைக்கு குடிச்சு பாருங்க, போதும். அப்புறம் அடுத்த பீரியட்ஸ்ல அந்த மாதிரி அடுத்த பீரியட்ஸை போய் 3 நாள் நீங்க குடிங்க. அப்பப்ப உங்களுக்கு அது வெளியேறிடும்பா. நாயகா கேட்டிருக்காங்க, வயிறு சதை குறையிற டானிக்கை டெய்லி குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெய்லி குடிச்சா நல்லதுதாப்பா, குடிங்க. நாகராஜ் கேட்டிருக்காங்க, எனக்கு வயசு 36, கால் குடைச்சலா இருக்குது, இயற்கை இலை ஒத்தனம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற்கை இலையத்தை ஒத்தனம் கொடுக்கலாம்ப்பா. ஆனா உங்களுக்கு அந்த காலில் எலும்புல பலம் இல்லை. நீங்க அடிக்கடி முருங்கைக்கீரை, ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுவாங்க. இயற்கை இலை ஒத்தனம் இல்லாட்டியும் நீங்க மணல் ஒத்தனம் கொடுக்கலாம். இயற்கை இலை ஒத்தனம் ரொம்ப நல்லதுதான், அதையும் கொடுக்கலாம். மணல் ஒத்தனம் கொடுக்கலாம், தவிடு ஒத்தனம் கொடுக்கலாம், உப்பு ஒத்தனம் கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம் கொஞ்சம் ஆனா நீங்க உங்களுக்கு எலும்புக்கு வலுவு சேர்றாப்புல இந்த உளுந்து கஞ்சி, உளுந்து களி, உளுந்து லட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பண்றவங்க அந்த வயிறு குறையிற டானிக் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிக்கலாம்ப்பா. உஷா கேட்டிருக்காங்க, இந்த கொணு குழந்தைக்கு நான் இந்த ராகில இது செஞ்சு காட்டினேன். அதுல நல்லெண்ணெய் ஊத்தணுமா தேங்காய் எண்ணெய் ஊத்தணுமா, எனக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்குது. நீங்க தேங்காய் எண்ணெய்னு சொன்னீங்க, அப்புறம் நல்லெண்ணெய்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க. ஏதோ வாயோட தேங்காய் எண்ணெய் வந்துருச்சு போலப்பா. நல்லெண்ணெய் ஊத்தி கொடுங்கப்பா. சதீஷ் கேக்குறாங்க, 3 மாச குழந்தைக்கு ஃபீட் பண்றேன், நான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம்ப்பா, உங்களுக்கும் நல்லது, உங்க குழந்தைக்கும் நல்லது.
கேட்டிருக்காரு. 4 மாத பாப்பா வந்து கக்குது, ஒல்லியா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அம்மாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். குழந்தை என்ன செய்யும், அம்மா வந்து நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு அவங்களுக்கு செரிக்கணும். பூண்டு சேர்க்கணும். டெய்லி இவ்வளவு பூண்டை லேசா ஒரு அவிச்சு தண்ணியில போட்டு ஒரு கொதிக்கவும் அந்த கொஞ்சம் காரத்தன் மடங்கி இந்த பூண்டு சாப்பிடணும். இந்த இஞ்சி லேகியம், சுக்கு லேகியம் இதெல்லாம் நான் இதில் போட்டிருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அவங்க அம்மா பாலில் கலந்து குழந்தைக்கு போகும்போது நல்லா செரிமானமாகும். இது கக்காது, உடம்புலையும் சேரும். 2வது குழந்தைக்கு பால் கொடுத்த உடனே தோலில் போட்டு தட்டி கொடுக்கணும்ப்பா. பாலில் போட்டு கொடுத்து அப்படியே படுக்க வைக்கக்கூடாது. பாலை கொடுத்த உடனே தூக்கி தோலில் போட்டு இப்படியே வயிறு அமுங்கிற மாதிரி இப்படியே தட்டி கொடுத்தீங்கன்னா அந்த பால் போய் ஃபுல்லாக இறைப்பையில இறங்கி அந்த வால்வு மூடிக்கிறோம். ஒரு ஏப்பம் விடுங்க. அந்த ஏப்பம் விட்ட பிறகு போட்டாதான் அந்த இறைப்பை மூடிச்சுன்னு அர்த்தம். அந்த பால் கக்கிறதுக்கு வராது. இதையும் செஞ்சு பாருங்க. நான் சொன்ன அவங்க அம்மாவும் அந்த இஞ்சிலேயும் சுத்துலேயும் சாப்பிட சொல்லுங்க. சபிதா கேட்டிருக்காங்க, முட்டைக்கோசுல சாம்பார் புளிக்குழம்புலாம் வச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முட்டைக்கோசுல சாம்பார் வச்சா நல்லா இருக்கும்ப்பா, புளிக்குழம்பு வச்சா நல்லா இருக்காது. கூட்டு வைக்கலாம். நான் வந்து சாம்பார் வச்சு காட்டுறேன். சபிதா கேட்டிருக்காங்க, 11 வயசு பாப்பாவுக்கு அந்த முட்டைக்கோசு ஜூஸ் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. கொடுக்கலாம்ப்பா, ஒரு சங்கு இப்படி கொடுக்கலாம், ரொம்ப கொடுக்க வேண்டாம். சதாம் ஹுசேன் கேட்டிருக்காரு, நெறி கட்டுறதுக்கு மருந்து செஞ்சு காட்டுங்கன்னு. நெறி கட்டுறதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் கிடையாதுப்பா. அது வந்து வேற ஏதாவது இப்ப தொண்டையில இந்த இடத்துல நெறி கட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்க தொண்டையில பிரச்சனை இருந்தா தான் இங்க நெறி கட்டும். அப்போ வந்து இந்த தொண்டை வலியை சரி பண்ணா அந்த புண்ணு சரியானா அந்த நெறி கட்டினது சரியா போயிடும். அதுக்குதான் நெறி கட்ட. இதுக்குன்னு தனி நெறி கட்டுறதுக்குன்னு மருந்து கிடையாதுப்பா. துளன் அக்ஷயா கேட்டிருக்காங்க, தூக்கமின்மைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 100 கசகசா எடுத்துக்கோங்கப்பா. 100 கசகசாவுக்கு ஒரு 4 ஏலக்காய் அந்த வறுத்துக்கங்க. 4 ஏலக்காயும் வறுத்துக்கங்க. வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி படுக்க போகும்போது 1 டம்ளர் பால்ல 1 டீஸ்பூன் அந்த கசகசா பொடியை போட்டு கலந்துட்டு குடிங்க. அப்புறம் நைட்ல படுக்க போகும்போது குளிச்சுட்டு தூங்குங்க. நல்லா தூக்கம் வருங்க. சரண்யா கேட்டிருக்காங்க, தொண்டையில நெறி கட்டி இருக்குது, வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தொண்டையில நெறி கட்டுச்சுனாப்பா தொண்டையில புண்ணு இருக்கும், அதனாலதான் நெறி கட்டுது. அப்போ வந்து வாயில வந்து வெது வெதுப்பான தண்ணியில கல்லுப்பு போட்டு ஒரு 4-5 தடவை ஒரு நாளைக்கு கொப்பளிக்கணும்ப்பா. அப்போ வந்து உங்களுக்கு அந்த புண்ணு ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து சுக்கு, வெள்ளை மிளகு, திப்பிலி 3 10 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் விதை வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த சுக்கு, திப்பிலி, வெள்ளை மிளகெல்லாம் லேசா வறுத்து நீங்க மிக்சியில போட்டு அந்த ஏலக்காய் விதையோட சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கிட்டு, பெரியவங்களா இருந்தா 1 ஸ்பூன் தேன்ல கலந்து காலையிலையும் சாயந்தரம் சாப்பிடுங்க. இந்த தண்ணியை கொப்பளிங்க. அப்பனா அந்த புண்ணு உங்களுக்கு எப்படி ஒரு 4-5 நாள்ல ஆறிடும். அப்புறம் அந்த நெறி கட்டி தன்னால சரியா போயிடும். அர்ஜுன் கேட்டிருக்காங்க, 2 மாசம் கர்ப்பம், பாத்ரூம் சரியா போல, அந்த மோசன் போற இடத்துல கொப்பளம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோசன் போல அந்த இடத்துல கொப்பளம் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல்னாலதாப்பா அது கொஞ்சம் அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மூளை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நீங்க நார்ச்சத்துள்ள காய்கறிகள்லாம் சாப்பிடும் போது கர்ப்பமா இருக்கவங்க மலச்சிக்கலே உண்டாகக்கூடாதுப்பா. நார்ச்சத்துள்ள காய்கறிகள், கீரைகள், முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் வராது. அதுக்கு மீறி உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தா நான் மலச்சிக்கல் பொடி ஒன்று போட்டிருக்கேன் யூடியூப்ல, அதை பார்த்து அந்த பொடியை நீங்க சாப்பிடுங்க, சரியா போயிடும். அந்த புண்ணுக்கு வந்து நீங்க டெய்லி அந்த கொப்பளத்துக்கு விளக்கெண்ணெய் எடுத்து நைட் படுக்கும் பகல்ல கூட அவ்வளவு தடை விட்டுக்கிட்டே இருங்க, அது சரியாயிரும். அது விளக்கெண்ணெய் வந்து குளிச்சு உங்களுக்கு சரியாயிரும். நீங்க நல்லா மோசம் போகணும், அவ்வளவுதான். மூண்டீஸ்வரி சொல்லியிருக்காங்க, கடையில நீங்க மஞ்சள் பொடி வாங்க வேண்டாம், வீட்டிலேயே தயார் செஞ்சுக்குங்கன்னு சொல்லி நீங்க மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேப்பா, மஞ்சள்லாம் வீட்டுல மஞ்சள் வாங்கி எப்படி தயார் பண்றது அப்படி தயார் பண்ணி நான் மஞ்சள் பொடி தயார் பண்றத காட்டிட்டேப்பா. நிறையா கறி கேட்டிருக்காங்க, கருந்துளசியை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ் பண்ணலாம்ப்பா. சத்யா கேட்டிருக்காங்க,
குழந்தைகளுக்கு ஃபீட் பண்றவங்க எதிர்ப்பு சக்தி கஷாயம் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம்ப்பா, உங்களுக்கு நல்லது, உங்க குழந்தைக்கு நல்லது. சித்ரா கேட்டிருக்காங்க, அவங்க 8 வயசு மகளுக்கு மூக்கு அடப்பு இருக்குது, மூச்சு விட முடியல, மூச்சு விட கஷ்டமா இருக்கு, டெய்லியும் கொரட்டை வருது, இதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. மூக்கு அடைச்சிருந்தாலே அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கும், வாய் வழியா மூச்சு விடுவாங்க, அப்போ கொரட்டை வரும்பா. நீங்க இந்த மஞ்சள் இருக்குல்லப்பா, விரலி மஞ்சள், இந்த கடையில விரலி மஞ்சள் கேட்டா நீட்டமா இருக்கு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றோம் மஞ்சள், நல்லா நீட்டமா இருக்கு. அதை எடுத்து அடுப்புலையோ இல்ல விளக்குலையோ சுடணும். சுட்டா அது அப்படியே கறிக்கிட்டு வரும், அப்படியே கங்கா வரும். நல்லா எரியிறப்போ பூணு ஊதணும். ஊதிட்டோம்னா அதுல இருந்து புகை வரும். அந்த புகைய நல்லா மூக்குல 2 மூக்குலையும் மாறி மாறி மூஞ்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூக்கடப்பு விடும். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கூட செய்யுங்க. நல்லா சுடுதண்ணிய அடிக்கடி இந்த மூக்கு கிட்ட கண்ணுக்கிட்ட போடுறப்ப சட்டுன்னு அடிச்சு நல்லா அந்த சுடுதண்ணிலே மூஞ்சிக்கிற விட்டு மூக்கை சீந்த சொல்லுங்க. டெய்லி சளி பிடிச்சா டெய்லி ஒரு 4-5 தடவையாவது நீங்க பெரியவங்க பக்கத்துல மூக்கை சீந்துன்னு சொல்லி அந்த சுடுதண்ணி அடிச்சு கழுவும் போது நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா சீந்த வந்துடும். அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நீங்க அந்த விரலி மஞ்சளை ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை விளக்குல வச்சு அந்த புகையை பிடிக்க சொல்லுங்க. மூக்கடப்பு சரியா போயிருப்பா. இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.